சிசிலி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி சட்னி. ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக இந்த பேன் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு 15 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதில் முள்ளங்கி வந்து சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி எவ்வளோ சேர்த்துக்கிறேன்னா ஒரு 200 கிராம் முள்ளங்கி வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா துளசி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இப்போ முள்ளங்கி சேர்த்தாச்சு. முள்ளங்கி இந்த எண்ணெயிலே இந்த வெங்காயம் முள்ளங்கி ரெண்டுமே எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பச்சடி வந்து நல்லாயிருக்கும். தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்க்காம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரும்போது நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் இதில் 3 தக்காளி, பெரிய தக்காளியாட்டு 3 தக்காளி, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஒரு தக்காளி சேர்த்துட்டு, பெரிய தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் புளி கரைசல் வந்து ஊற்றிக்கோங்க. நான் 3 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். அதனால் நான் புளி கரைசல் வந்து ஊற்ற மாட்டேன். இது தக்காளியிலேட்டு செஞ்சுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த தக்காளியை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்கி தக்காளி வந்து நல்லா உடஞ்சிடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. காயும் நல்லா வெந்துடணும். காய் வந்து வேகாமல் இருந்துச்சுன்னா பச்சை வாசனை இருக்கும். அதனால் குழம்பு பச்சடி வந்து அவ்வளோ வந்து டேஸ்ட் இருக்காது. அதனால் நல்லா வேக வச்சிருங்க. தக்காளி, வெங்காயம், முள்ளங்கி 3யுமே நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு பிறகு இந்த பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடுறேன். பாருங்க, இந்த பிளேட்டில் எடுத்து ஆற எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறணும். இந்த பாருங்க, இந்த நல்லா ஆறிடுச்சு. இது ஆறினதுக்கு பிறகு நான் இது ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸ் ஆகிடுச்சுன்னா சட்னி ஆகிடும். இது பச்சடிங்கிறதுனால கொரப்பாக அரைச்சி, இல்லைன்னா உங்கள்கிட்ட மத்தி எது இருந்துச்சுன்னா நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், நான் எப்படி அரைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா டேஸ்ட் போயிடும். அது வந்து நம்ம துவையல் நம்ம சட்னிலாம் அரைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இது வந்து பச்சடி தாங்க. நான் வந்து பச்சடின்னு சொல்லுவேன், சட்னின்னு சொல்லுவேன். அதனால் இது வந்து பச்சடி தான். அடுத்து இந்த சட்னிக்கு வந்து ஒரு துண்டு தேங்காய், 3 காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்ச பச்சடியை, முள்ளங்கி பச்சடியை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக தேங்காய் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த காஞ்ச மிளகாவும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இது கொதிச்சதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சிடலாம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நல்லா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் பச்சடி வந்து. இப்போ இதை மாதிரி இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தணும். இப்போ இதை தாளிப்பு கொடுத்துடலாம். இது இறக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதே பாத்திரம் தான் வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயமும் ஒரு 2 வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயமே சேர்த்துக்கோங்க. இதுக்கு எந்த மசாலாவும் இல்லைங்க, எதுவுமே இல்லாமல் இது வந்து பச்சடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கு பிறகு இதை எடுத்துட்டு நம்ம சட்னியில் வந்து ஊற்றிடலாம். இந்த மாதிரி தாளிப்பு கொடுக்கறதுனால சட்னி இன்னும் பச்சடி வந்து இன்னும் சுவையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் நம்ம வந்து இன்னும் தாளிப்பு கொடுத்து இந்த பச்சடியில் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து சாதத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சடி வந்து. தோசை சாதத்துக்கு 2மே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை தாளிப்பை வந்து இதில் கொட்டியாச்சு. கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். ரொம்ப சூப்பரான முள்ளங்கி பச்சடி வந்து ரெடி ஆகிருக்குங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு போங்க.